ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருப்பாருங்க. இப்போ தான் வேலைக்கு போயிட்டு கையில் காசு பார்த்துருப்பார் பையன். கொஞ்சம் ஜாலியாக நீட் அண்ட் க்ளீனாக பிராண்டடான ஷர்ட் தான் போடுவேன். இனிமேல் பிராண்டடான ஷூ தான் போடுவேன். காரில் தான் கேப் புக் பண்ணி போவேன் வெளியில் போகிறதா இருந்தால், அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவார். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மேன்மையை தரும், கொஞ்சம் ஜாலியாக இருக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? உங்களுக்கு சுகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், சுருக்கமாக சொல்லணும்னா. சரிங்களா? இந்த நோகாமல் நோம்பு கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஊர் பக்கங்களில், அந்த மாதிரி. சரி, எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்க? முக்கியமாக ஒரு 3-4 இடங்கள் இருக்குது. அதில் முதல் இடம் ஆரோக்கியம். ஹெல்த் வைஸ் 4ஆம் இடத்திற்குள்ளாக வருகிற ராகு பகவான் தேவையில்லாத கலாச்சார முறைகள், தேவையில்லாத உணவு பழக்க முறைகளால் ஆரோக்கியத்தை தொந்தரவு பண்ணுவார். அப்போ உணவு பழக்க வழக்க அமைப்புகளில் மிக கவனம் தேவை அல்லது நிதானம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் மனதில் பகிர்ந்து. விருச்சக ராசி நேயர்கள் தாயாரினுடைய உடல்நிலையில் கூடுதலான கவனம் வச்சுக்கிடணும், அதை பார்த்துக்கிடுங்க. அல்லது தாயாரின் உடல்நிலை நன்றாக இருந்தால் தாயாருடனான உறவுல கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துவார். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படியே படிக்கிற பிள்ளைகளுக்கு வாங்க, படிப்பில் ஆர்வம் குறையும், விளையாட்டுத்தன்மையாக மாறுவார்கள். அப்போ பெற்றவர்கள் என்ன பண்ணணும்? படிக்கல நான் தோலை பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏமாற்ற ஆரம்பிச்சிருவார். அந்த தப்பை பெரியவர்கள் செய்யக்கூடாது. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற மே மாதம் 18ஆம் நாளன்று ராகு பகவான் பெயர இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவது தாங்க இந்த ராகு கேதுக்கள். அதில் இப்போ நம்ம குறிப்பாக முழுக்க முழுக்க ராகுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ராகு மிக பலவான். நவகிரகங்களில் சனியை காட்டிலும் பலமிக்க ஒரு கிரகம்னா அது ராகு பகவான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, ராகுவை போய் கெடுப்பார் இல்லை அப்படின்னு. தூக்குனார்னா உச்சந்தான் டாப், இறக்குனார்னா அகல பாதாளம். அந்த மாதிரியான ஒரு கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான். இந்த ராகு பகவான் வருகின்ற மே 18ஆம் தேதி தற்பொழுது இருக்கின்ற மீன ராசியிலிருந்து நகர்வு பெற்று, ஏன்னா இவர் பின்னோக்கி நகருகிற கிரகங்க. சரிங்களா? அப்போது கும்ப ராசிக்குள்ளாக அவர் நுழைய இருக்கின்றார். எப்போவுமே இந்த ராகு பகவான் தான் கர்மாவோடு தொடர்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான கிரகம். ஏன்னா நம்ம கர்ம காரகம்னு சனியை சொல்கிறோம்ங்க, ஆனால் கர்மா அதிகமாக உருவாக்குகிற கிரகம் இவர் தான். சரி, இந்த ராகு கேது பெயர்ச்சியில் அடுத்த 1.5 வருடங்களுக்கு கும்ப ராசியில் அமருகின்ற இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்களில் நன்மையை தருவார், என்ன விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்களை தருவார், அவர் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த இடத்தில் அமருகின்ற பொழுது எந்த இடங்களில் உங்களுடைய மன எண்ணங்களை அதிகமாக தூண்டி கர்மாவில் சிக்க விடுவார், அங்கே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதுதான் இப்போ பார்க்க இருக்கும். விருச்சக ராசி என்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்குள்ளாக ஏற்கனவே 5ஆம் இடத்துல அவங்க இருக்காங்க ராகு பகவான். அவர் அங்கிருந்து நகர்ந்து பின்னோக்கி நகர கிரகம் இல்லையா, நகர்ந்து 4ஆம் இடத்திற்குள்ளாக கும்பராசிக்குள்ள இப்போ அமர இருக்கிறார். இந்த ராகு பகவானினுடைய பெயர்ச்சி ஒரு ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட முடியாது, அதே நேரத்தில் ரொம்ப பின்னடைவுன்னு சொல்லிட முடியாது. சில இடங்களில் கேந்திரங்களில் பாவர்கள் அமர்றது சிறப்பு, ஆனால் அது சில விஷயங்களில் நன்மையை தரும், சில விஷயங்களில் கொஞ்சம் தீமையை தரும். நிதானிச்சு தான் இருக்கணும். சரிங்களா? சரி, முதல்ல எங்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம். விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் முதல் அமைப்பாக தொழில் சார்ந்து அதிக முதலீடுகளை செய்வார்கள். இந்த காலகட்டம் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த தொழில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவே சம்பாதனையில் இருக்கிறவங்களுக்கு மைண்ட் இருக்கும். எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அங்கே பண்ணலாமா, இங்கே பண்ணலாமா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னே மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். 2வது, இந்த காலகட்டம் பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கைகளுக்கு சிறப்பு. ஸோ நகை வாங்கிறது, இல்லை நீண்ட நாளாக இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது, இல்லை வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்கிறது, கொஞ்சம் பெரிய பெரிய ஆயிரக்கணக்கில் மதிப்புமிக்க பொருட்களை, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறதுன்னு அந்த பொருள் தேவைகளை நிவர்த்தி செய்யும். அதற்கான காலகட்டம் இந்த 4ஆம் இடத்துல
ராகு பகவான் அமருகிற ஒரு காலகட்டம். நிறைய பேர் இந்த சொத்து வாங்கி போடுறதுல நிறைய ஆர்வம் செலுத்துவாங்க. சரிங்களா? ஆக இது உங்களுடைய சொத்து பத்து வாங்கிறத விரிவுபடுத்தும். ஓரளவுக்கு வருமான ரீதியாக நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்துரும் முதலீடுக்கு ஏற்ப. ஆக இத்துறை சார்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பை தரும். இது ஒரு அமைப்பு. அதேபோல் இந்த காலகட்டம் வண்டி வாகன சுகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒரு 20 வயசு பையன் இருப்பார், காலேஜ் முடிக்கிற ஒரு தருவாய். காலேஜ் முடிச்சா அப்பா R15 வாங்கி தரேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் இந்த வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்திக்கிடுவாங்க. ஸோ வாகன சுகங்கள் கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இந்த லக்ஸூரியஸான வாழ்க்கை கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமாக இருப்பாருங்க. இப்போ தான் வேலைக்கு போயிட்டு கையில் காசு பார்த்துருப்பார் பையன். கொஞ்சம் ஜாலியாக நீட் அண்ட் க்ளீனாக பிராண்டடான ஷர்ட் தான் போடுவேன். இனிமேல் பிராண்டடான ஷூ தான் போடுவேன். காரில் தான் கேப் புக் பண்ணி போவேன் வெளியில் போகிறதா இருந்தால், அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவார். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மேன்மையை தரும், கொஞ்சம் ஜாலியாக இருக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? உங்களுக்கு சுகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், சுருக்கமாக சொல்லணும்னா. சரிங்களா? இந்த நோகாமல் நோம்பு கும்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஊர் பக்கங்களில், அந்த மாதிரி. சரி, எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்க? முக்கியமாக ஒரு 3-4 இடங்கள் இருக்குது. அதில் முதல் இடம் ஆரோக்கியம். ஹெல்த் வைஸ் 4ஆம் இடத்திற்குள்ளாக வருகிற ராகு பகவான் தேவையில்லாத கலாச்சார முறைகள், தேவையில்லாத உணவு பழக்க முறைகளால் ஆரோக்கியத்தை தொந்தரவு பண்ணுவார். அப்போ உணவு பழக்க வழக்க அமைப்புகளில் மிக கவனம் தேவை அல்லது நிதானம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் மனதில் பகிர்ந்துக்கணும். இல்லைன்னா அது ஹெல்த்தில் தொந்தரவு செய்யும். அதே போல் தொழில் சார்ந்த அமைப்புகளில் பெருசாக வளர்ச்சிக்கான தசாபுக்தி ஓடாத போது அளவுக்கு அதிகமான முதலீடை போட்டிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க, ரிட்டர்ன் எடுக்க முடியாமல். அப்போது உங்கள் தொழில் ஓட்டத்திற்கு தகுந்தாற்போல் முதலீடு போடுறது மேன்மை. சரி, அதனை அடுத்துதான் இந்த காலகட்டம் உறவுகளுக்கிடையில சில கசப்புகளை ஏற்படுத்தலாம் அல்லது கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தலாம். அப்போ நெருங்கிய உறவுகளோடு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுறது மாதிரியான காலம் இந்த காலம். அதே போல் இந்த காலகட்டம் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவு செய்யும். அப்போ விருச்சக ராசி நேயர்கள் தாயாரினுடைய உடல்நிலையில கூடுதலான கவனம் வச்சுக்கிடணும், அதை பார்த்துக்கிடுங்க. அல்லது தாயாரின் உடல்நிலை நன்றாக இருந்தால் தாயாருடனான உறவுல கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துவார். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படியே படிக்கிற பிள்ளைகளுக்கு வாங்க, படிப்பில் ஆர்வம் குறையும், விளையாட்டுத்தன்மையாக மாறுவார்கள். அப்போ பெற்றவர்கள் என்ன பண்ணணும்? படிக்கல நான் தோலை பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏமாற்ற ஆரம்பிச்சிருவார். அந்த தப்பை பெரியவர்கள் செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? படிக்கணும், படித்தா இப்படி வரலாம் அப்படி வரும். அவங்கள மோட்டிவேட் பண்ணி முல்லை முள்ளாலடி என்பதனை போல இளம் பருவத்தினரை நல் வார்த்தைகளால் தான் மடக்கணும். நீங்கள் அப்படி அவங்க போக்கில் தட்டி கொடுத்து இந்த ஊசியில் என்னதுங்க, வாழைப்பழத்தில் ஊசி சொருகிற மாதிரி சொருகிறோம்னே தெரியாமல் சொருகணும். அதை நீங்கள் பார்த்துக்கிடணும். சரிங்களா? ஆக படிப்பில் பிள்ளைகளினுடைய கவனம் குறையும், கூடுதல் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு இந்த எப்படி சொல்றது, இந்த லக்ஸூரியஸான வாழ்க்கை பழக்கப்பட்டு சோம்பேறிகள் ஆயிடுவாங்க. அல்லது ரொம்ப பிராண்டட் பிரியர்களாக, பிராண்டட் பைத்தியம்னு சிலர்லாம் திட்டுவோம் நம்ம. ஏன்னா கூழ் குடிக்கிற கடைக்கு வந்தால் கூட என்னடா பிராண்டடா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிக நாட்டம் போயிடும். அதனால் அநேக செலவுகளை, வீண் செலவுகள் அல்லது ஆடம்பர செலவுகளை அதிகமாக செய்வார்கள். அந்த ஆடம்பரத்தை கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத விருச்சக ராசி அன்பர்கள் மனசில் வச்சுக்கிடணும். சரி, இப்போ இந்த 4ஆம் இடத்து கர்மா இருக்கு பாருங்க, இது தாயாருக்கு சோறு போடாமல் வாங்குற பொருட்களில் ஏமாற்றம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் பொருள் சார்ந்து ஏமாற்றங்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னா அது சார்ந்து கர்மாவை ஏற்படுத்தும். அப்போ அதில் மாட்டிக்கிடாமல் விருச்சக ராசினியர்கள் நேர்மையாக இருந்துக்கிறது மிக மிக நல்லது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.